ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலர் எபிசோட் நம்பர் 14 and 15 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பெருசா ஏதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ஸ்குவாட் கிளான் லீடர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம 2 பேருக்குமே பவர் தான் முக்கியம், அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம். அதுல இருக்கட்டும், நீ என்கிட்ட கேட்டல யாரை சென்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் இல்ல, ஆல்ரெடி சென்ட் பண்ணவங்களை திருப்பி நம்ம கூப்பிட போறோம், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனும் ஷாக் ஆகிறான் அந்த ட்ரோகி பையலும். அப்ப என்ன நடக்குதுன்னா எல்லாருக்குமே தூது போயிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் கிளானை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம அடி வாங்கினால அவன் பவர் எல்லாம் குறைஞ்சி போச்சு, அதனால அக்னி குழம்புல இருந்துகிட்டு அவன் கல்டிவேஷன் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான். அவனும் அந்த இடத்துல அமைதியா அந்த கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ஒரு வாய்ஸ் கேக்குது, சீஃப் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மெசேஜ் வந்து இருக்கு ஸ்குவாட் கிளான்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லு, கைலாட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே சமயத்துல நம்ம எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்காங்க ஸ்குவாட் செட்டை அட்டாக் பண்றதுக்காக, நம்ம எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த எல்டரும் ஓகே ஆரம்பிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மாயக்காடையை காட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பவர் மாதிரி சோர்சஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா இப்போ ஒரு பாட்டில்ல. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு மெசேஜ் வந்து இருக்கு, அதாவது ஸ்குவாட் கிளான்ல இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்து இருக்குங்கிற மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எடுத்துட்டு வரா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவளும் அப்படியே படிக்க ஆரம்பிக்கும் போது சிரிச்சிடுறா. அப்ப அவ என்ன சொல்றானா, எழுப்பிட்டு இருக்காங்களே என்கிட்ட ஸ்குவாட் கிளான்ல இருந்து, நல்லா இருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல, பாவப்பட்டவங்க. எனக்கு மற்றவங்க கூட ஒர்க் பண்ண பிடிக்காதுதான், இருந்தாலும் எனக்கு இந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஸ்குவாட் செட் அட்டாக் பண்ணும்போது நமக்கும் பெனிஃபிட் நிறையவே கிடைக்கும், என்ன நடக்குது பாப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவ. அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் கிளானை காட்டினா அவனுங்க நிறைய ஆட்களை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் அந்த எழுதருக்குலாம் நம்ம ஹீரோவனை காண்டு, அதுவும் இல்லாம அந்த செட்டு மேல சம காண்டு, இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு மொத்த ஆட்களையும் வீரங்கெல்லாம் வச்சு மொத்தமா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே மேல பார்த்தா ஸ்குவாட் மேல பறந்துகிட்டு சில பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்குவாட் கிளான் எழுதரும் அந்த இடத்துல தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றதுன்னா, பாப்போம் இவங்க எவ்வளவு தாக்கு பிடிக்கிறாங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஸ்குவாட் செட்டை காட்டினா அந்த இடத்துல நம்ம சீஃப்ல ரிட்டர்ன் ஆச்சு. அந்த இடத்துல ஒரு சிம்மாசம் மாதிரி அமுத்துக்கிட்டு என்ன சொல்றேன்னா, நமக்கு ஸ்கைலர் நமக்கு துணையா இருக்காங்க, நம்ம இனிமே இதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை, நம்ம ஹீரோனை ப்ரொடெக்ட் பண்ணோம், அது ஒண்ணுதான் நமக்கு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் புரிஞ்சிடல, எல்லாரும் எல்லா விஷயத்துக்கு தயாராங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு அங்க இருக்க டிசபிள்ஸ் எல்லாமே கண்டிப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த சீஃப் இருக்கால அந்த இடத்துல பயங்கரமான அட்டாக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃபயர் கிளான் ஆளுங்க தான் வந்துட்டாங்க பக்கத்துல, அவங்க பீரிங்கை வச்சு பயங்கரமா ஃபயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீல்டு வந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலுமே அங்க இருக்கவங்க என்ன நடக்குது, இவ்வளவு பெரிய அட்டாக் தான் நடந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டிசபிள்ஸ் லைட்டா ஒரு ஜக்கா வராங்க. இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, சீக்கிரமா போய் ரிப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பி விடுறாங்க. அப்ப பயங்கரமா சீல்டு எல்லாம் அட்டாக் ஆயிட்டு இருக்கும்போது பயங்கரமா ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃபயர் கிளானோட எழுது, அதாவது சீஃப் கூட சொல்லலாம். அவன் அந்த இடத்துல திடீர்னு ஒருத்த வந்து எதுக்கு நீங்க சீக்கிரமா அட்டாக் பண்ணீங்க, அதாவது ஸ்குவாடுக்கான ஆளுங்களை இன்னும் வரவே இல்லையே, அந்த சீஃப் வரும். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த எழுத என்ன சொல்றேன்னா, என்ன பைத்தியக்காரத்தனமா சொல்லிட்டு இருக்க, நம்மளே அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிக்கலாம், ஸ்குவாட் செட்டை நம்மளே அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டு நம்ம அந்த இடத்த எடுத்துக்கலாம், அவங்க வரணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பா அட்டாக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க ஃபயர் எனர்ஜி வச்சு பயங்கரமா அந்த ஃபீல்டை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களும் ப்ரொடக்ஷன் மாதிரி அந்த இடத்துல அவங்க பவர் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் மாதிரி அந்த இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சின்ன கேப் போட்டோன்னா அந்த ஃபயர் அட்டாக் உள்ள பட்டு சில பேர் அடிப்பட்டு கீழே விடுறாங்க. சீக்கிரமா நம்ம மாத்த ஒன்னால சமாளிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த உடஞ்சு போன இடத்துக்கு திரும்பி ப்ரொடக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அங்க நிறைய டிசபிள்ஸ் வந்து பயங்கரமா அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கேப் மாதிரி ஒன்று சொன்னாங்க, அதுலேருந்து பயங்கரமா ஃபயர் அட்டாக் வந்து அப்ப டிஃபெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி அங்க இருக்கிற டிசபிள்ஸ் எல்லாமே அவங்க பவர் வச்சு டிஃபெண்ட் பண்ணா யாராலுமே தாக்கு பிடிக்க முடியல, எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கு, அவங்க யாராலுமே தாக்கு பிடிக்க முடியல. அந்த இடத்துல பயங்கரமா ஃபயர் எனர்ஜி கிரியேட் பண்ணி அந்த சீல்டு பிரேக் ஆயிட்டு இருக்கு. இப்ப நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு, அந்த எழுத நினைச்ச மாதிரி ஃபயர் எழுது. அப்ப என்ன சொல்றாங்களா, பசங்களா தயாரா? அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த வார்த்தையை எப்ப சொல்லுவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, மொத்தமா முடிச்சிடுறோம். சரி ஓகே, எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க சொல்றான். அதுக்கப்புறம் இந்த கிளானோட டிசபிள்ஸ் கிளான் காரணம்ல அவனுங்க எல்லாமே மேல பறந்து போய் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. சம கூட்டமா பங்கமா போயிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் என்ன கூட முடியலன்னா பாருங்களேன். அவனுங்க எல்லாமே அந்த க்ளோட் அந்த ஓட்ட வழியா உள்ள என்ட்ரி ஆகி பயங்கரமான அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா க்ளோட் செட் டிசபிள்ஸையும் முடிச்சு விட பாக்குறாங்க இவனுங்க. அங்க இருக்கிற டிசபிள்ஸை முடிஞ்சாலும் தாக்கு பிடிக்க பாக்குறாங்க, ஆனா தாக்கவே பிடிக்க முடியல. ஏன்னா ஃபயர் கிளானோட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. பயங்கரமா இருக்கிற எல்லாருமே முடிச்சு விட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபயர் கிளான் ஆளுங்கலாம். அதுக்கப்புறம் இதை தாண்டினதுக்கு அப்புறம் இன்னொரு சீல்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணா, அந்த சீல்டு பிரேக் பண்ண எப்ப இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு மேல பயங்கரமா ஜம்ப் பண்ணி அந்த சீல்டை அப்படியே அடிக்கிறான். அந்த இடத்துல பூமியெல்லாம் அதிர்றது, அந்த பில்டிங் தான் நடுங்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் உள்ள வந்துட்டாங்க போல இருக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் போய் தயாரா இருக்கீங்களா, எல்லாருமே ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று சென்ட் பண்றாங்க. யாரா ரிசீவ் பண்ண போறான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான், நம்ம ஸ்கைலர் நம்ம ஹீரோ தானே அது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சரியான சமயம் வந்துருச்சு, இந்த இடத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்டோன் மேல கை வைக்கிறான். இது இந்த இடம் தெரியுதா, நம்ம ஸ்குவாட் கிளான் இருக்கான்ல அந்த இடம் தான். அது வச்சதுக்கு அப்புறம் ஒரு வண்டி மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த வண்டியில ஏறி நம்ம ஹீரோ போறான்னு நினைச்சா அதெல்லாம் இல்ல, அந்த வண்டியை டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணிட்டு
நம்ம ஹீரோ பாட்டுக்கு அந்த செயின் மேலே ஏறி அப்படியே வேகமாவே யாருக்கும் தெரியாம ஸ்பை மாதிரி அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கா. இது எதுவுமே தெரியாம அந்த காவலாளிகளா இருக்கும் போது சடனா ஒரு ஷேக் ஆகிற சட்டம் கேட்கிறாரு செயின்ல. அதை பார்த்ததுக்கு இந்த செயின்ல எப்படி ஷேக் ஆகுது, யார் வரப்போறா, இந்த இடத்துக்கு யாருமே இன்விடேஷன் இன்னைக்கு வைக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சடனா உள்ள என்ட்ரி ஆகி ஒருத்தருக்கு சம்பவம் பண்றா, இன்னொருத்த பயந்துட்டு பின்னாடியே போய் அவனுக்கு சம்பவம் பண்ணி முடிச்சு விட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு உள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க சில பேர் குடிச்சிட்டு இருக்காங்க, என்னன்னே தெரியாம இதெல்லாம் நடக்கிறதுல. அப்ப ஏதோ ஒரு வெளில சட்டம் கேட்கிறேன், சரி என்னன்னு பாக்குற, யாருப்பா கதவுல தட்டுறதுங்கிற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இல்ல. அப்ப நம்ம ஹீரோ அவனை வெளில புடிச்சு போட்டு அடி அடி அடிச்சு மட்டை வைக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் குடிச்சிட்டு இருக்கானு மாட்டி மாட்டி. அப்ப இவனுங்க பின்ன வந்து இவனுங்களையும் முடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒரு சட்டம் கேட்குது, யாரும் வராம இருக்குங்கிற மாதிரி அந்த பேலஸ்குள்ள எல்லாமே சண்டைக்கு தயாரா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ உங்க மாஸ்டர் எங்க இருக்கான்னு சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து சடனா நிக்கிறான். இவனுக்கு எல்லாருமே யாரா நீங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஒருத்த கட்டி எடுத்துட்டு பக்கத்துல வரான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே கழுத்தை லைட்டா செஞ்சு அதுலேருந்து தப்பிச்சுட்டு அவனை ஒரே ஒரு வரல மட்டும் ஆக்கிதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சுத்து போட்டு அட்டாக் பண்ணாங்கிற மாதிரி எல்லாமே சாட் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தான் கொஞ்சம் ஃபேரா உங்கள்கிட்ட பைட் பண்ண நடக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கா சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருத்தனையும் அடி அடின்னு அடிச்சு ஈஸியாவே மட்டாக்கி இருக்கா. இன்னும் 2 பேர் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப குடிஞ்சிட்டு இவனுங்க கழுத்த 2 பேரையும் பிடிச்சி இந்த பக்கம் சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சு மட்டாக்கிடா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த எல்டர் தேடிட்டு தான் எங்கேயுமே ஆளக்கானோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரூம் மாதிரி எனக்கு தெரியுது, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பவரை வச்சு அந்த ரூமை அன்லாக் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ பாட்டுக்கு உள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறான். உள்ள 2 காவலாளிகள் நின்று யாரா நீங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்ற, நான்டா ஸ்கைலர், நீங்க தான் என்னதான் தேடிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். அப்ப இவனுங்கெல்லாம் ஷாக்ல இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு தண்டர் ஃபார்மேஷனை வச்சு ஒருத்தனை முடிச்சு விட்டுறான். இன்னொருத்த பயந்துட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல போய் அவன் கழுத்தை பிடிச்சி கையாலே நெரிச்சு அவனை கொண்டு அப்படியே அந்த இடத்துல அவனும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த எல்டர் தேடி போயிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்த பார்த்து பரவாயில்ல, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் உண்மையிலே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இந்த இடத்துல இப்போ ஒரு சீக்ரெட் இடம் இருக்கு, நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அங்க நிறைய சோடு வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து போயிட்டு, எல்டர் நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன், நீங்க என்ன பார்க்க வர மாட்டீங்களா என்னங்கிற மாதிரி அந்த எல்டர்ட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்ப சடனா அங்க இருக்கிற சோடு எல்லாம் பயங்கரமா ஷேக் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த எல்டர் என்ன சொல்றதா, என்ன பார்க்க கெஸ்ட் எல்லாம் ரொம்ப ரேர் வெக்கேஷன் தான், ஆனா இப்ப நீ என்ன பார்க்க வந்திருக்கனா ஆச்சரியமா தான் இருக்கு, உனக்கு தைரியம் அதிகமாச்சு போல இருக்கு. அதை கேட்ட நம்ம ஹீரோ எவ்வளவு தான் ஒழிஞ்சிட்டு இருக்க போறீங்க, கொஞ்சம் வெளில வந்தீங்கன்னா நம்ம 2 பேர் பேச வேண்டியது இருக்கு. அப்ப அந்த எல்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நீ இந்த க்ளோடு செட்டோட ஆளும் கிடையாது, இந்த உலகத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த இடத்துக்கு என்ன தனியா வந்து அட்டாக் பண்ண வந்திருக்க, என்னால இந்த விஷயத்த நம்ப முடியல, என்ன ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் டிஃபீட் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா? இந்த உட்கார்ந்து இருக்க மாதிரி நம்ம எல்டர் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, அப்ப நீங்க தான் அந்த எல்டரா, ஓகே ஓகே சூப்பரா போறது இந்த சம்பவம். நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்க, இந்த ஸ்வாட் எல்லாத்துலயுமே ஒரு சீலிங் போட்ட மாதிரி இருக்கு, ஸ்வாட் சோல்ஸ் மிங்கிள் பண்ண மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. அதை கேட்ட அந்த எல்டர், நீ கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு, இங்க இருக்கிற டிசம்பிள்ஸ் எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் அவங்க சோல்ல இதுக்குள்ள மிங்கிள் பண்ணுவான், அதாவது வீரர்களுக்கு மட்டும்தான் சாவு, அவங்களோட கத்திகளுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற கத்தியெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இவன். அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு சிட்டில நடந்துட்டு இருக்கு, இது அந்த சிட்டி தான். அந்த இடத்துல நம்ம ஹீரோட மாஸ்க் தான் எல்லாருமே வித்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஃபேமஸ் ஆயிடுறான். அங்க இருக்கவங்க டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க சின்ன பசங்க பெரியவங்க உட்பட எல்லாருமே வாங்கி மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் அந்த பீஸ்ட் பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. அந்த பீஸ்ட் பொண்ணு அந்த மாஸ்கை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் கூட்டு போயிட்டே இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு. அதுவும் இல்லாம ஹீரோயின் வேற தனியா இருக்காங்க, யார் வந்து அட்டாக் பண்ண போறாங்க தெரியல. இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுங்க. இது ஏஜே வாய்ஸ், மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.